வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சென்னை வாழ்க்கையோட 3வது நாள். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காலைல கேபை மிஸ் பண்ணிருப்போம். வேகமா ஓடி வந்தா கேபையே பிடிச்சோம். பிடிச்சதுக்கு அப்புறம் கேப்ல சரியான தூக்கம். அப்புறம் அங்க போனா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் பஞ்ச் வைக்கணும். அதாவது நம்ம கை விரல் அங்க வச்சாதான் நமக்கு அட்டனன்ஸ் பதிவாகும். சரின்னு வச்சு முடிச்சு நம்மளும் அப்படியே கேஷுவாலிட்டியா போயிட்டு பசங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஒர்க்குக்கு 6 மணி டைம் ஆயிடுச்சு. சரின்னு ஒர்க்கு போலான்னு போனோம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெஸ்டிங்ல போட்டிருந்தாங்க. டெஸ்டிங்ல போட்டா வேலை கொஞ்சம் கடுமையா இருக்கும். சரின்னு கடுமையா உழைச்சிட்டு சாப்பிடலாமே ஒரு 8 மணி காலைல சாப்பாடு சாப்பிடலாம்னு போனோம். என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 4 இட்லி ஒரு வடை. நம்ம கம்பெனியில் காலைல உணவு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும். இதுக்கு மட்டும் ஒரு 35 ரூபா வந்துச்சு. ஒரு வாரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளோட உடையை போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம். உள்ள வீடியோ எடுக்க முடியாது, அதனால வெளியே மட்டும் வீடியோ எடுத்தேன். அப்புறம் திரும்பி நம்ம கேப் ஏறிட்டு சரியான டயர்டுங்க. அப்படியே உட்காந்துட்டு ரூம் கிளம்பி வந்தாச்சுங்க. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தாங்க என்ன நடந்துச்சுன்னா, படுத்து தூங்கிட்டோம். இன்னைக்கான நாள் முடிஞ்சு, நாளைக்கான நாளை வெயிட் பண்ணி பாருங்க. இப்பதான் தெரியுது வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் வர்றப்ப நம்மளுக்கு இருக்க டயர்ட் இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். மறக்காம கடினமா இருங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னா புதுசா கத்துக்கங்க.